சுய மருத்துவம் அப்படிங்கிறது சரிதானா? அதாவது நிறைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நிறைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்தவரையும் அது ஒரு தவறான ஒரு விஷயங்கள் தான். என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வியாதி என்ன அப்படிங்கிறது நீங்களே டயக்னோஸ் பண்ணுறீங்க. எனக்கு ஆஸ்மா இருக்கும், எனக்கு வந்து பித்தக்கல் இருக்குது, எனக்கு கிட்னிக்கல் இருக்குது, எனக்கு வந்து பயங்கரமான சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுறீங்க. அதை நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் ஏதாவது மெடிசன்ஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணுறீங்க. அந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க. சம்டைம் அந்த வியாதி உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த வியாதியோடைய சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாகிடும். மெடிசன்ஸ் கேட்குறது, ஆனால் அதே டயத்தில் உங்களுடைய வியாதியோட சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது உங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமியோபதி மெடிசன்ஸ் நீங்கள் நிறையா பேர் சொல்கிற மாதிரி இந்த வியாதிக்கு இந்த மெடிசன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை நீங்கள் முறையான ஒரு ஹோமியோபதி மருத்துவரை போய் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேஸ் டேக்கிங்கே 10லேருந்து 1/4 மணி நேரம் கூட எடுப்பாங்க, இல்லை அரை மணி நேரம் கூட சில பேர் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயில் கேட்டு தான் உங்கள்கிட்ட மெடிசன்ஸ் எடுக்க முடியும். ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் த சிம்டம் எடுத்தால் தான் அவங்களுக்கே ஒரு மெடிசன் டயக்னோஸ் பண்ண முடியும். நம்ம ஃபோன் காலில் அட்டன் பண்ணுறதே ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆன்லைனில் அவங்கள்ட்ட லைவாக பேச முடியாது. நம்ம லைவாக உட்காந்து பேசும்போது அவங்கள்ட்ட நிறைய ஹிஸ்ட்ரி கிடைக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அப்படி தான் நம்ம வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் டயக்னோஸ் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர, சும்மா நம்ம நார்மலாக உங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பித்தக்களுக்கு நான் ஒரு மெடிசன்ஸ் கொடுக்குறேன், அது சக்ஸஸ் ஆகுது. அதே மெடிசன்ஸ் இன்னொருத்தர் கொடுக்குறேன்னா அது கேட்காது. ஏன்னா அவங்களுடைய கான்ஸ்டியூஷன், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே மாறுபடும். இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது சுய மருத்துவத்தில் அது பெரிய அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்காது. அதனால் உங்களுடைய வியாதியோடைய சம்டைம் வியாதி நீங்கள் தப்பாக டயக்னோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வியாதியோட தன்மையும் அதிகப்படுத்திடும். உங்களுக்கு மெடிசன்ஸ் கேட்காம போயிடும். அதனால் ஹோமியோபதி டாக்டர்ஸ் மேலே தான் ஒரு எதிர்ப்பு வரும். என்ன ஒரு மெடிசன் நம்ம யூடியூப்பில் சொன்னால் அதில் சொன்னால் ஒன்றுமே கேட்கல, ஹோமியோபதி மெடிசன்ஸே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தப்பான ஒரு ஹோமியோபதி டாக்டர்ஸ் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தயவு செஞ்சு அந்த தவறுகளை பண்ணாதீங்க. ஹோமியோபதி பொறுத்தவரை நேராக போய் அணுகுங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். எனக்கு நடந்த ஒரு சில எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தர் ஃபோன் காலில் வந்து சார் இது மாதிரி 3 மெடிசன் நான் சொல்லி இந்த மெடிசன்ஸ் என்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் அப்படிலாம் யாருக்கும் கொடுக்குறதில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கால் 2 வீக்கமாக இருக்குது, அதுக்கு யூடியூப்பில் நான் அவளுக்கெல்லாம் பார்த்தேன், அதில் இந்த மெடிசன்ஸ் எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முதல்ல நீங்கள் என்னை வந்து பாருங்கள், இல்லை ஒரு இருதய மருத்துவராக பக்கத்தில் ஏதாவது இருதய மருத்துவர் தான் அணுகுங்க. ஏன்னா இருதயத்தில் தொந்தரவு இருந்தாலும் அந்த மாதிரியான கால் வீக்கம் இருக்கும், இல்லை கிட்னியில் பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரியான கால் வீக்கங்கள் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அங்கே போய் பார்க்கும்போது ஹார்ட்டில் தொந்தரவுகள் இருந்தது, ப்ளஸ் கிட்னி மைல்டான ஃபெயிலியர் இருந்தது. அப்போ அதை தப்பாக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே தப்பாக டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா தப்பு. இப்போ நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நான் ஆன்லைனில் கேட்டு நான் கொரியர் அனுப்புகிறேன், அவங்க சொல்கிறத வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? கண்டிப்பாக என் மேலே தான் தவறுகள் சொல்லுவாங்க. ப்ளஸ் நான் கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நான் கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு ஹார்ட்டில் தொந்தரவு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். இதனால் ஹோமியோபதி டாக்டர்களுக்கு தான் கெட்ட பேர். அதனால் சுய மருத்துவம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் மருத்துவங்களை வந்து நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில், யூடியூப்லலாம் சொல்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஹோமியோபதி மெடிசன்ஸே அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரி எடுக்காமல் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்குறதே என்னை பொறுத்தவரைக்கும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன்.